எல்லாருக்குமே தங்களது குழந்தைகளை கீழ்ப்படிதல் உள்ள பக்குவமான சமத்தான பிள்ளைகளை வளர்க்கணும்னு தான் ஆசையாக இருக்குதுங்க. குழந்தைகளை திருத்துறதுக்கு இதுதான் சரியான வழிமுறைன்னு நம்ம பல வேளைகளை நினச்சிருப்போம். பரம்பரையாக நமக்கும் நம்முடைய பெற்றோர் நம்முடைய மூதாதையர் சொல்லி தந்திருப்பாங்க, குழந்தைய இப்படி தாண்டா வளர்க்கணும் அப்படி சொல்லி தந்திருப்பாங்க. ஆனால் நம்ம வழக்கமாக பெரும்பான்மையாக பயன்படுத்துகிற சில பண்புகள் குழந்தைகளை சரி பண்ணுறதுக்கு பதிலாக கெடுத்து போடுதுங்க. இதை நான் ஒன்று சொல்லும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். முதலாவது என்னன்னா, குழந்தைகள் முன்னால நம்ம தப்பை மறைக்கிறதுங்க. குழந்தைகள் முன்னால நம்ம கொஞ்சம் தவறு செய்தது மாதிரி காட்டிட்டோம் அப்படி சொன்னா குழந்தைகள் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா குழந்தைகள் ரொம்ப கவனமா நம்மளை பாக்குறாங்கங்க. வீட்டுல ஒருவேளை நீங்க ஒரு தட்டையோ அல்லது ஒரு கண்ணாடி கோவலையோ கீழே போட்டு உடைச்சிட்டீங்கன்னு வைங்க, குழந்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அதை பேசாம நீங்க எடுத்து மாத்திட்டு எதுவும் நடக்காதது போல இருப்பீங்க. வீட்டுல யார் தவறு செய்தாலும் அது தவறு தான். அந்த வீட்டில் இருக்கிறது உங்கள் குழந்தையா இருந்தாலுமே நீங்கள் சொல்லலாம், சார் தெரியாம செய்துட்டேன், கொஞ்சம் கூட நான் கவனமாக இருந்திருக்கணும். ஆக பெரியவங்க நாமே தவறு செய்தாலும் அதை பக்குவமாக ஏற்றுக்கிற ஒரு பண்பை குழந்தைங்க பார்க்கும்போது அவங்களும் கற்றுக்குவாங்க. ஓகே, நானும் ஏதாவது தவறு செய்யும்போது அம்மா கிட்ட பக்குவமாக மன்னிப்பு கேட்கணும் அல்லது தவறை ஒத்துக்கணும் அப்படி சொல்லி பழகுவாங்க. நம்ம தவறுகளெல்லாம் மறைச்சிக்கிட்டு குழந்தைகள் தவறு செய்யும் போது மட்டும் எரிஞ்சு விழுந்து திட்ட தொடங்கணும்னு சொன்னால் அந்த குழந்தைகள் திரும்பி நம்மள்கிட்ட நியாயம் கேட்பாங்க. அன்னைக்கு மட்டும் நீ ஒரு தட்டை கீழே போட்டு உடச்சியே, அப்போ யாராவது திட்டினாங்களா ஒன்று, என்ன மட்டும் ஏன் திட்டுற அப்படி சொல்லிட்டு அவங்க நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுடுவாங்கங்க. நம்ம நினைக்கிறது என்னன்னா, குழந்தைகள் முன்னால் நான் இப்படி தாழ்ந்து போகணுமா, என்னை குறைச்சி காமிக்கணுமா, அப்போ எப்படி குழந்தை என்ன மதிக்கும், குழந்தை அப்புறம் என்ன பார்த்து பயப்படாதே அப்படிலாம் சொல்லி நினச்சிட்டு குழந்தை முன்னால் நம்ம பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் குழந்தைகள் நம்மளை மதிக்கவே செய்யாதுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடு போடுறதுங்க. இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் பிரகாஷ்ராஜோடைய கதாபாத்திரத்தை நம்ம இதுக்கு உதாரணமாக வைக்கலாம். குழந்தை எது செய்யணும் அப்படிங்கிறத பெற்றோரை முடிவெடுக்கிறது, அவங்களுக்குள்ள எல்லா செயல்களையும் நம்மளே டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதை செய், அங்கே போகாத, எங்கே வர்ற அப்படி சொல்லி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு போலீஸ் போல எப்பவும் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னேன். ஒரு கட்டம் கட்டி எப்படிங்க ஒரு குழந்தைய வளர்க்க முடியும்? நான் போட்ட கோட்டை நீ தாண்டக்கூடாது அப்படி சொல்லி வைக்கிறோம். குழந்தை பல வேளைகளில் தவறு செய்யதாங்க செய்யும், நம்ம போடுற எல்லைகளை மீறதான் செய்யும். நாம் பல வேளைகளில் சொல்றது போல குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுக்கறது, ஒரு டைம் டேபிள் ஏற்படுத்தி கொடுங்க அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆனால் குழந்தைகள் உடனே அதை ஃபாலோ பண்ணிக்கிட மாட்டாங்கங்க. ஆனால் நம்ம ஒரு ட்ரில் மாஸ்டர் போல காலையில் எழும்பு, அடுத்தது இதை செய், இதை செய், இதை செய் அப்படி சொல்லி அந்த குழந்தைகளை சிந்திக்க விடாமலே நாமே எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னா, அதிகமாக கண்காணிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா, எனக்குன்னு என்ன சுதந்திரம் இருக்குது, என்ன ஏன் சிந்திக்க விட மாட்டேங்கிறீங்க, என்ன ஏன் செய்ய விட மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சிடுங்க. ஆக ஒரு டைம் டேபிள், ஒரு ஸ்ட்ரக்சர் குடும்பத்தில் போடலாம். ஆனால் ஸ்ட்ரக்சருக்குள்ள, அந்த டைம் டேபிளுக்குள்ள குழந்தை தன்னுடைய சிந்தனையை பயன்படுத்த, சுதந்திரத்தை பயன்படுத்த நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் குழந்தை அதை பக்குவமாக பின்பற்றும். அல்லது நீ போடுறத போடு, நான் ஃபாலோ பண்ணாதானே, நீ என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன சுதந்திரமாக இருக்கவே விட மாட்டேங்கிற அப்படி சொல்லி அந்த குழந்தைகள் எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் உங்களுடைய ஒரு விதியும் அவங்க முன்னால் நிற்காது, எந்த கட்டுப்பாடும் போட முடியாது, ரொம்ப சிரமப்படுவீங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகளது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செவி கொடுக்காம போகிறதுங்க. குழந்தை ஒருவேளை சாப்பிட அடம் பிடிக்குதுன்னா போய் சாப்பிட்றா உடம்பு கெட்டு போகுண்டா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரம் அந்த குழந்தை சொல்லி பார்க்கும், அப்புறம் அந்த குழந்தை வெடிச்சு சிதறம் பாருங்க. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படி சொல்லி அந்த குழந்தை சொல்லிச்சுன்னு வைங்க, ஓ இந்த வயசுலயே கோவப்படுற, இந்த வயசுலயே இவ்வளவு எதிர்த்து பேசுற அப்படி சொல்லி அடுத்த டிராமாவை நீங்க தொடங்குவீங்க. குழந்தை அங்க வெடிக்கிறதுக்கு கோவப்படுறதுக்கு காரணமே ஏன் என் உணர்வை மதிக்க மாட்டேங்கிற, அதான் பிரச்சனை. குழந்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக சாப்பாடு வேண்டான்னு சொல்லுது, பசிக்கலையா அல்லது வருத்தமா கோபமா என்னன்னு தெரியல. நீங்க அந்த உணர்வை கையாளாம குழந்தைக்கு சாப்பிட்றதுனால என்ன பயன், குழந்தை சாப்பிடலான்னா என்னென்ன நடக்கும் அப்படி நீ அறிவுரை சொல்ல தொடங்கும் போதுதான் குழந்தை வெடிச்சு சிதறது. ஒருவேளை உங்க குழந்தைய பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் அடிச்சுட்டானே வைங்க, வீட்டில் வந்த உடனே அந்த குழந்தை உங்கள்கிட்ட சொல்லுது, நிகழ்ச்சி அந்த குழந்தை நரேட் பண்ண தொடங்கின உடனே உங்களுக்கு புரிஞ்சு போகும், இதான் பிரச்சனை, வழக்கமாக உள்ளது தானே, குழந்தைகள் குழந்தை சண்டை போட்டிருக்கோம், சரி அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ சொல்லிட்டு இருக்கிற விடு அப்படி சொல்லி அதை முடிக்க பார்ப்போம், உடனே தீர்ப்பு சொல்லிடுவோம். அப்போ அந்த குழந்தையுடைய மனசுல என்ன தோணும்னா, என்னுடைய உணர்வுக்கு அம்மா மதிப்பு கொடுக்கல, என்னுடைய உணர்வு அப்பா புரிஞ்சுக்கல அப்படி சொல்லி மனசுல பதிச்சுக்குவாங்கங்க. இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் அப்படி சொல்லி நம்ம ரீசன் அவுட் பண்ணி ஒரு விடைய சொல்றோம். குழந்தைக்கு அதை ரீசன் அவுட் பண்ண தெரியாதுங்க. உணர்வு
அது வருத்தத்தில் இருக்குது, ஒருத்தன் அடிச்சுட்டான் அதனால அந்த வருத்தத்தில் இருக்குது, அதனால உங்களுடைய அறிவுரையோ உங்களது ஆலோசனையோ குழந்தைக்கு தேவையில்லை. குழந்தையுடைய அந்த பயத்தை கோபத்தை புரிஞ்சுக்கிறதா காட்டுற அந்த ஒரு உடனிருப்பை தான் நம்ம பல வேளைகளில் கொடுக்க தவறிடுறாங்க. இதனால நீங்க எப்படிப்பட்ட குழந்தைய உருவாக்கி விட்டுறீங்கன்னு சொன்னா என்ன நடந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்கங்க. அப்புறம் அது வருத்தமான நிகழ்ச்சியா இருக்கலாம், கோபமான நிகழ்ச்சியா இருக்கலாம். அம்மாட்ட போய் சொன்னா அவங்க என்ன ஒழுங்கா காது கொடுத்து கேட்கவோ போறாங்க, என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லி குழந்தை தன்னை பதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மறைக்க ஆரம்பிக்கும், உணர்வுகளை வெளிப்படுத்தாது. அப்புறம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பெற்றோர் நாம சொல்ற வார்த்தைகளை நாமே பின்பற்றாம விட்டுறதுங்க. குழந்தைகள் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எந்த இடத்துல தவறுறோம் மறக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமா உங்க குழந்தைகிட்ட நீங்க ஒரு கோபத்துல சொல்லியிருப்பீங்க, உன் ரூம் ரொம்ப மோசமா கிடக்குது, அதை இன்னைக்கு நீ கிளீன் பண்ணல, சாயங்காலம் உன்னை டிவி பார்க்கவே விட மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பீங்க. எப்போ சொல்லியிருப்பீங்க? காலையில் சொல்லியிருப்பீங்க, ஒரு கோப கொந்தளிப்பில் சொல்லியிருப்பீங்க. ஆனால் சாயங்காலம் உங்களுடைய உணர்வு மாறி இருக்கும், கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அல்லது சொன்னதை மறந்துருப்பீங்க. குழந்தைய டிவி பார்க்க அனுமதிச்சிட்டிங்கன்னு வைங்க, அந்த குழந்தை மனசில் பதிச்சுக்கும், அம்மா என்ன சொன்னாலும் அதை பின்பற்றாது, அது மறந்துடும், அது சொல்கிற வார்த்தையை மதிக்க தேவையே இல்லை, அதை பெருசாக எடுக்க தேவையில்லை அப்படி சொல்லி பழகிக்கோங்க. குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட். ஆக குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு கண்டிஷன் போட்டீங்க அல்லது ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக அதை பின்பற்றணும். அதை நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்றினா மட்டும்தான் குழந்தைகள் நீங்கள் என்ன கட்டளை போட்டாலும் என்ன செய்ய சொன்னாலும் சரி அம்மா சொன்னது மாதிரி நடக்கும், அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை அதை செய்ய தொடங்குங்க. அதுக்காக குழந்தைகிட்ட ரொம்ப கெடுபடியாக கண்டிப்பாக இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் குழந்தைகிட்ட சில விளைவுகள் சொல்கிறீங்க இல்லையா, இது தண்டனை கிடையாது, விளைவு. நீ இது செய்யலைன்னா இதுதான் விளைவாக இருக்கும், இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கை சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது மாதிரி அதை நடத்தி காமிக்கணும். நீங்கள் மட்டுமல்ல, கணவன் மனைவி 2 பேருமே விட்டே கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், இதை செய்யலைன்னா இது கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம், நீ செய்யலை, ஆக இதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது நீதான் அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு அதை உணர்த்தாமல் போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை உங்களை மதிக்கவே செய்யாதுங்க. அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு அன்பான ஒரு உணர்வை கொடுக்காததுங்க. அந்த குழந்தைகளை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி உணர்வு பூர்வமான சில செயல்களை நம்ம குழந்தைகிட்ட செய்யலைனாலே குழந்தைகள் நம்மளை மதிக்காது, நம்ம மேல ஒரு பாசம் காட்டாது, நம்ம சொல்றதை எடுத்து செய்யாதுங்க. பல பெற்றோர் மார்த்தட்டலாம், குழந்தைக்கு நான் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன், நல்ல துணிமணிகள் வாங்கி கொடுக்குறேன், பிராண்டட் துணிகளாக வாங்கி கொடுக்குறேன், குழந்தைய நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கிறேன். நீங்கள் லாஜிக்காக உங்களுடைய திருப்திக்காக இது செய்கிறதுங்க. குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். குழந்தைக்கு தேவையானது என்ன? குழந்தைகிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் பேசுறது, குழந்தை தூங்குறதுக்கு முன்னால் ஒரு முத்தம் கொடுக்கறது, குழந்தை காலையில் எழும்போது முத்தம் கொடுத்து எழுப்புறது, பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுறது, பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அந்த நிகழ்ச்சியில் போய் பங்கெடுக்கிறது. என் குழந்தை முக்கியம், என் குழந்தைய அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களது வார்த்தையினாலேயும் உங்களுடைய செயலினாலேயும் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு உங்கள் மேலே ஒரு பிணைப்பு இருக்காது, ஒரு மதிப்பு வராது, ஒரு அன்பு இருக்காது. பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, எல்லாம் வாங்கி கொடுத்தனே, குழந்தைய என்ன மதிக்க மாட்டேங்குதேன்னு சொல்லுவீங்க. பாலோ பழமோ தேவையில்லைங்க கிளிக்கு, உங்கள் பாசம்தான் தேவை. அன்பான உடனிருப்பு, நல்ல வார்த்தைகள், அரவணைப்பு, இதை கொடுங்க. அப்போதான் குழந்தை உங்க சொல்ல கேட்கும், உங்களை மதிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதீதமான சுதந்திரம் கொடுக்கறது, அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுக்கறது. பல பெற்றோர் திருப்தி பட்டுக்கிறாங்க, மற்ற வீடுகளை போல இல்லை, என் குழந்தைய நான் அடிச்சு வளர்க்கல, என் பிள்ளைகள்கிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டு போல தான் பழகிறேன். இது ரொம்ப மோசமான ஒரு குழந்தை வளர்ப்பு தத்துவங்க. உங்களை யாரும் குழந்தைக்கு ஃப்ரெண்டாக இருக்க சொல்லலை, பெற்றோராக தான் இருக்க சொல்கிறோம். குழந்தைகளுக்கு நிறைய ஃப்ரெண்டுகள் கிடைப்பாங்க, ஆனால் ஒரு பெற்றோர் கிடைக்க மாட்டாங்க. எது நல்லது எது தப்பு அப்படிங்கிறத பக்குவமாக சொல்லி கொடுக்குறவங்க தான் பெற்றோர். குழந்தைகள் அப்படியே கட்டவிழ்த்து விட்டோன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்னே தெரியாதுங்க. எப்போவது ஒரு இடத்துல பிரேக் போட்டு தானே ஆகணும், குழந்தை தவறு செய்யும்போது தடுத்து தானே ஆகணும். அப்போ இவ்வளவு நாள் என்ன ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இப்போ ஏன் தடுக்கிற அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சுடுவாங்கங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எந்த ஸ்ட்ரக்சரும் எந்த டைம் டேபிளும் இல்லாத ஒரு நாளில் இருக்கிறத விட குழந்தை அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரும்னு சொல்கிறாங்கங்க. முதல்ல சொன்னது போல் ஸ்ட்ரக்சரை போட்டுக்கிட்டு அதை ஒன்று நீ கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு நீ கண்காணிச்சுக்கிட்டு இருக்க சொல்லலை. ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்கலாம். குழந்தை மகிழ்ச்சியாக இருக்காங்க,
ரொம்ப கட்டவிழ்த்து விடக்கூடாது. அது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை உருவாக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா பெற்றோரும் செய்கிற ஒரு தவறு குழந்தைகளுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கறது, குழந்தைகளை அடிக்கிறது, திட்டுறது, அவமானப்படுத்துறது. கண்டிப்பாக குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண செயல் இல்லை. குழந்தைகள் பல வேளைகளில் நம்முடைய பொறுமையை சோதிப்பாங்க, நம்மளை சீண்டி பார்ப்பாங்க, நம்முடைய ஈகோவை சோதிப்பாங்க. கோபம் வரதான் செய்யும். ஆனால் குழந்தைய அதிகமாக அடிக்கவும் திட்டவும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே அந்த குழந்தைக்கு ஒரு மரியாதையே வராதுங்க, ஒரு மதிப்பு இருக்காது. மதிப்பில்லாத இடத்துல நீங்கள் சொல்கிறத எப்படி அந்த குழந்தை எடுத்து செய்யும்? ஒருவேளை உங்கள் திட்டு அடி அது மேலே உள்ள பயத்தினால செய்யுமா இருக்கும். அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? உங்கள் மேலே உள்ள பயம் ஒரு நாள் மாறிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிறத அந்த குழந்தை எப்படி எடுத்து செய்யும்? ஆக மரியாதை தான் நிலைச்சு நிற்குங்க. பயம் ஒருபோதும் குழந்தைய பக்குவமாக வளர்க்காது. ஆக இந்த பதிவில் குழந்தைய திருத்துறோம், நல்வழிப்படுத்துகிறோன்னு சொல்லி குழந்தைகளை இன்னும் மோசமாக்குற நம்முடைய 7 வகையான பண்புகளை சொல்லிட்டேன். வழக்கமாக செய்கிறது தான், ஆனால் கொஞ்சம் பக்குவமாக பொறுமையாக நம்ம எந்த இடத்துல கோட்டை விடுறோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி குழந்தைகளை திருத்துறதுக்கோ நல்வழிப்படுத்துறதுக்கோ முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்காங்க. ஆக உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.